இந்த பீடிங் இருக்கும் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு. இது உடஞ்சா எப்படி அதை ஒட்ட வைக்கலாம்? இந்த சீலர் வாங்கி ஒயிட் கலர்லன்னு சொல்லிட்டு பெயிண்ட் கடையில் கொடுத்தாங்க. பட் அது நல்லாவே இல்லை. இந்த மாதிரி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணணும். நல்லா சிங்க் கேப் இது வழியாக தண்ணி கீழே வடியுது. இந்த கேப்லலாம் தண்ணி உள்ளே வடிஞ்சு கீழே வந்து சொட்டுது. பாத்ரூம் கிச்சன்லாம் போட்டிருப்பான். ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இல்லை. வணக்கம் நண்பர்களே. உங்கள் கிச்சனில் இந்த மாதிரி டேபிள் டாப்பில் இந்த மாதிரி இந்த மேஜை அடுப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பீடிங் இருக்கும் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு. இது உடஞ்சா எப்படி அதை ஒட்ட வைக்கலாம்? இல்லை நீங்கள் அந்த காசு கொடுத்த ஆட்கள்னால் அவங்க ரொம்ப காசு கேட்காங்க. நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலாம் ஈஸியாக அப்படின்ட்டு இதில் பார்க்கலாம். ஏற்கனவே இங்கே வந்து இந்த தண்ணி லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த சீலர் வாங்கி ஒயிட் கலர்லன்னு சொல்லிட்டு பெயிண்ட் கடையில் கொடுத்தாங்க. பட் அது நல்லாவே இல்லை. அது வந்து இந்த மாதிரி பண்ணாலே இது வந்துடுது. நல்லா ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இது இல்லை. இது வந்து போட்டு காயறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா ட்ரையாக இருந்த ஏரியாவுக்கு போட்டாலே இது வந்து காயறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இதை போடாமல் இதுக்கு எது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் நல்லா பார்ப்போம். இன்னொன்று, இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிங்க் இருக்கும்ல, அந்த சிங்க் கேப் இது வழியாக தண்ணி கீழே வடியுது. இந்த கேப்பு, அப்புறம் வந்து இந்த கேப்லலாம் தண்ணி உள்ளே வடிஞ்சு கீழே வந்து சொட்டுது. இதெல்லாம் எப்படி நம்ம அடைக்கலான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து இந்த கேப் இருக்குது நிறைய. அது வழியாக கீழே தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த சிங்க் சைடில் கீழே அப்படியே உளுந்து கரையாகுது. பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கரையாகுது. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வச்சு தான் இப்போ வந்து அதை வந்து ஜாயிண்டை ஒட்ட வைக்க போகிறோம். அந்த உடச்சலெல்லாம் பார்த்திங்கன்னா இது எம்சீல்னு கேட்டால் போதும். இந்த ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கும், பெயிண்ட் கடையிலையும் கிடைக்கும். ஒயிட் கலர் கிடையாதுங்க, ஒயிட் கலர்லேயும் ஒன்று இருக்கும். பட் அது வேண்டாம். இது வந்து இந்த பிளாக் கலர், ஸோ கருப்பு கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள் 2 பீஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெள்ளை கலர் உள்ளது அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இல்லை. ஏற்கனவே வாங்கி அங்கே அடித்தது அந்த அளவுக்கு நல்லா வரல. அதனால் இந்த கலர் இது 2ஆக இருக்கும். 2 அப்படி வெட்டுவோம். வெட்டிக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே இருக்கும். இந்த 2 இதை வந்து நல்லா முதல்ல வந்து மிக்ஸ் பண்ணணும். அதை நல்லபடியாக அப்படி மிக்ஸ் பண்ணிட்டாலே இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணணும். நல்லா அப்போ தான் அது ஒட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. அது அப்படியே பாறை மாதிரி ஆகிடுது. அதனால் இப்படி தான் நீங்கள் 1 டைம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிடணும். இங்கே எல்லாமே தேவைப்படுது. அதனால் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த ஒயிட் கலர் சீலர் வந்து கொடுத்தீங்கன்னா அது வாங்காதீங்க, கேட்டே வாங்குங்க. இந்த மாதிரி பிளாக் கலர் இருக்கணும். நல்லா பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சோடு எடுத்துகிட்டு கொஞ்சம் வச்சுருவோம். இப்படி திருப்பி இங்கே ஏற்கனவே இது வந்து போட்டு இது பண்ணாது இந்த மாதிரி ரப் பண்ணிக்கிடுவோம். பார்த்துட்டிங்கன்னா இப்படி அடுத்து இது இப்படி ஒட்டி இப்படி நல்லா ஜாயிண்ட் பண்ணியாச்சு. இப்போது சிம்பிளாக அப்படி பண்ணாலே இது ஒட்டிக்கிடுது. அப்புறம் இது லப்பத்தகடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கும். இந்த பெயிண்ட் சுரண்டுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இது தேவையில்லாத இப்படி எடுத்துடணும். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டா தேவையில்லாத அப்படியே வந்துடும். அப்படியே நைட்டு போட்டிருக்கு. அப்படி காலையில் வர நல்லா காயட்டும். இதே எம்சீல் வந்து அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணது அதே பேஸ்ட்டு தான். அதை நல்லா இப்படி பண்ணிவிட்டு இந்த கேப்பு தான் மெயினாக இதாக மாட்டிக்கு வலியுது. ஸோ இந்த கேப்பில் வந்து நான் அப்படி நல்லா ஃபிக்ஸ் பண்ணுவேன். கொஞ்சம் அப்படி அந்த கேப்லலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா உள்ளுக்கு அந்த மாவு மாதிரி இருக்கிறது இறங்கிடும். இந்த கேப்லலாம் அந்த ஒழுகுது, கீழே ஒழுகுது. இப்போ இதை போட்டுட்டா ஒழுகாது. அவ்வளோதான். இதில் உள்ளது காலியாகிடுச்சு. இங்கே ஒரு கேப் இருக்குது. ஏற்கனவே நாங்கள் இந்த கேப்லாம் அடைச்சிருக்கு. ஸோ இந்த வழியாக எந்த பிரச்சனையும் இல்லை. இதை வச்சு தான் நாங்கள் இந்த இதை அடைச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி. இது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. அதனால தான் சரி இது நல்லா இருக்குது, அதனால தான் இது சொல்லுதோம். சிங்கை நல்லா கழுவிக்கிடணும். நல்லா கழுவி அதில் அந்த க்ரீஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தண்ணியும்
இல்லாமல் இருக்கணும். நல்லா ட்ரை பண்ணிக்கிடுங்க. ஒரு நாள் நைட்டு வந்து காய விட்ருங்க. இப்போ காஞ்சது வந்து ஒரு 3 ஹவர்ஸ் காஞ்சிருக்கு, அவ்வளோதான். 3 ஹவர்ஸ் காஞ்சி நல்லா தொடச்சி எடுத்து அதுக்கப்புறம் தான் இது வந்து அப்ளை பண்ணணும். அப்படியே ஈரமாக அப்ளை பண்ணிடாதீங்க, டோட்டலாக வேஸ்ட். அது ஈரமாக அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் காய விட்டு நல்லா காய விட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது கொஞ்சம் காயட்டும். காஞ்சு இப்போ நான் அதை நைட் பண்ணதும் காலையில் அதை தண்ணி ஊற்றுவோம். இதுதான் இந்த ஒயிட்டு நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அதுதான் இது. எங்களுக்கு தெரியாமல் இதை வாங்கிட்டோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரிலாம் வாங்கிடாதீங்க. பட் இது அவ்வளோவா நல்லாவே இல்லை, ஒயிட்டாக இருக்கும் பார்க்க, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் மாதிரி வெள்ளையாக இருக்குது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இதுதான். ஸ்டீல் ஜாயின்ட்ஸு கருப்பு எம்சீல். இது வந்து ஒயிட் எக்ஸ்போ புட்டின்னு போட்டிருக்கோம். எம்சீல் சானிட்டரி, இதுதான் பாத்ரூம் கிச்சனுக்கு போட்டிருக்கோம். பட் இது வந்து அவ்வளோவா எஃபெக்ட் இல்லை. ஸோ இது வேண்டாம். இதுதான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது. இது மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சீக்கிரமாகவும் காயும். இது காயவே மாட்டிக்கி ரொம்ப நேரம் ஆகுது. அப்படி வாஞ்சாலும் திரும்ப கை வச்சு சொன்னால் வந்துடுது. அதனால் இது வேண்டாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் கை வந்து சுடுதண்ணியில் போட்டு கழுவணும். அப்போ தான் ஈஸியாகவும் கழுவுது. இல்லைனா ரொம்ப லேட் ஆகுது. நன்றி.